அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வழிபாடு செய்து வருகிறார்கள். நாளை சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கும் நிலையில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். வேடமணிந்து நேர்த்திக்கடனை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியாக கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துமோகன். முத்துமோகன், இப்ப குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா களைகட்டி இருக்கிறது. நாளைக்கு சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கிறது. பக்தர்களின் வருகையை முன்னிட்டு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வணக்கம் பூர்ணிமா. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் ஆலயத்தில் நாளை சூரசம்ஹார விழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்நிலையில் தற்போது ஆயிரக்கணக்கான வேடுமனித பக்தர்கள் முத்தாரம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்திக்கடனை காணிக்கையை செலுத்தி வருகின்றனர். சுமார் 4000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக தசரா திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ள முத்தாரம்மன் ஆலயத்தில் ஆகும். இந்த ஆலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமையானது. இங்கு சுயம்புவாக சிவலிங்கம் உருவாகி முத்தாரம்மன் ஞான மூர்த்தீஸ்வரருடன் காட்சியளித்து வருகிறார். இந்த முத்தாரம்மன் பொதுமக்கள் வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி வருவதால் ஆண்டுதோறும் தசரா திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் முத்தாரம்மனுக்கு வேடமணிந்து தங்கள் விரதத்தை இருப்பர். கடந்த தசரா திருவிழாவானது முத்தாரம்மன் ஆலயத்தில் 23ஆம் தேதி கொடியேற்றுதல் துவங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மன் ஒவ்வொரு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழா நாளை நள்ளிரவு 12 மணிக்கு கடற்கரையில் நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து அம்மன் சூரனை வதம் செய்வதற்காக அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்ததை சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேடமணிந்து இன்று முத்தாரம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்து காளி, சூரன், குறவன், குரத்தி, பல்வேறு விதமான காளிகள் ஆகியவற்றை தீச்சிட்டு ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். நாளை சூரசம்ஹாரம் நடைபெறுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கூட்ட நெரிசல் மற்றும் கூட்டத்தை கண்காணிப்பதற்காக ட்ரோன்கள் மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வாகனம் நிறுத்துவதற்காக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. காவல்துறை சார்பில் சுகாதார வசதி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உரிய குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை சூரசம்ஹாரம் நள்ளிரவு 12 மணி நடைபெற உள்ளது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முத்துமோகன்.